உங்களுக்கு விரோதமாக யாராவது பில்லி சூனியம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பில்லி சூனியத்தினால என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த பகுதிகள் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கான வார்த்தைகள் உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம பில்லி சூனியனா என்னன்றதை பார்க்க போகிறோம். பில்லி சூனியத்தை எப்படி உடைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஏன் கிறிஸ்தவர்களை பில்லி சூனியம் தாக்குதுன்றதை பார்க்க போகிறோம். பாவம் பண்ணால் பில்லி சூனியம் தாக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய விதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. இன்னைக்கான வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பதிலை கொண்டு வரும் நிச்சயமாகவே. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பில்லி சூனியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு என்னன்றது புரியும் பாருங்கள். பில்லி சூனியம் பொதுவாகவே எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, இந்த ஆவிகளோட தொடர்பு கொள்ளுவாங்க. மரித்து போன ஆவியையும் விழுந்து போன தேவ தூதர்களையும் ஒன்றா இணைக்கிறதா சொல்லுவாங்க. சிலர் பொம்மைகளை எடுத்து அது மேலே மந்திர வார்த்தைகளை கூறுறதும் உண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலையில் இருக்கிற முடி, காலில் இருக்கிற மண், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பில்லி சூனியம் வைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு விஷயத்துக்குள்ளே தான் கொண்டு வருவாங்க. அது பேர் தான் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டுவாங்க. பஞ்சபூதங்கள். எத்தனை பேர் இந்த பஞ்சபூதங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்குறேன். இந்த பஞ்சபூதங்களில் என்னெல்லாம் வரும் பாருங்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 விதமான பஞ்சபூதங்களோடையும் ஒரு மனுஷன் இணைக்கப்பட்டவனாக இருக்கிறான். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது அவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிலத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிலத்தில் இருந்தால் உணவு வருது. அந்த உணவில் பிரச்சனை இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் ஒரு ப்ராப்ளம் வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, நிலம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி காற்றில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதே மாதிரி தண்ணியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அப்போது மனுஷன் இதோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இதில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்குது. அதனால தான் இந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்தி மந்திரங்களை சொல்லுறாங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையில் சரியாகவும் செயல்படுது. அதே நேரத்தில் நமக்கு எதிரடையாக திருப்பி விடும்போது அப்படியும் செயல்படுது. சரியாக எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ உலகத்தில் மருந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க? நிலத்திலிருந்து தான் பொதுவாகவே எடுக்கிறாங்க. அப்போ இது சரியான விஷயத்துக்கு பயன்படுது. ஆனால் இந்த மந்திரவாதிகள் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு அகேன்ஸ்டாக திருப்புறதுக்கு மந்திரங்களை செஞ்சிடறாங்க. இன்னும் இதை பற்றி நான் டீப்பாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இங்கே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம கூட இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்கானா நம்ம அவன்கிட்ட எண்ணெயை பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுறோம், அவன் வியாதியிலேருந்து சரியாகிறான். அப்போது இந்த பஞ்சபூதங்களில் தான் பவர் இருக்கா? இந்த எலமெண்ட்ஸில் தான் பவர் இருக்கா? அந்த எண்ணெயில் தான் பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கிடையாது. வார்த்தையில் தான் பவர் இருக்குது. இயேசு அத்தி மரத்தை பார்த்து சபித்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பஞ்சபூதத்தை கண்ட்ரோல் பண்ணுச்சு, இந்த எலமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பில்லி சூனியம் அப்படின்னா உங்கள் தலைமுடியை யூஸ் பண்ணுறதுனாலையோ உங்கள் காலில் இருக்கிற மண்ணுனாலையோ நீங்கள் கையில் பார்க்கக்கூடிய இந்த பொம்மைகளில் கிடையாது. அவங்களுடைய வார்த்தைகள்னால தான் பில்லி சூனியத்தை வைக்கிறாங்க. ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு அதில் ஒருத்தவங்களுடைய பேரை சொல்லி குத்துறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா அது அவங்கள பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த பொம்மையில் இல்லை வல்லமை, இந்த பஞ்சபூதங்களில் இல்லை வல்லமை. இந்த வார்த்தை அந்த பஞ்சபூதங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால மனுஷன் மேலே இந்த பில்லி சூனியம் ஒர்க் ஆகுது பாருங்க. இன்னும் நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து எடுத்து காட்டுறேன். மீகா 5வது அதிகாரம் 12வது வசனம். நான் இங்கிலீஷில் NIVல வாசிக்கிறேன். I will destroy your witchcraft and you will no longer cast spells. இதுலேருந்து ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. பில்லி சூனியம் பண்ணுறவங்க கேஸ்ட் ஸ்பெல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது மந்திர வார்த்தைகளை கூறுறாங்களாம். இவனுக்கு திருமணம் ஆகக்கூடாது, இவனுக்கு இப்படி நடக்கணும், இவனுக்கு அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு சில மந்திர கோடிங்கான வார்த்தைகள் இருக்கும் பாருங்க. அதை அந்த பஞ்சபூதங்கள் மேலே பேசுறதுனால அவங்களுடைய லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம நினைக்கிற மாதிரி அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளில் கிடையாது. அது அவங்களுடைய வார்த்தையின் மேலே இருக்குது. நம்மளுக்கே நம்மளுடைய வார்த்தையினுடைய அதிகாரம் தெரிய மாட்டேங்குது. நம்ம சில நேரத்தில் சிலரை சபிக்கிறோம். சபிக்கும் போது நம்ம என்னவா மாறுறோம்னா பில்லி சூனியம் பண்ணுறவங்களாவே லிட்டரலாக மாறுறோம். ஏன்னா அவங்களும் வார்த்தையை வச்சு ஒருத்தனுடைய லைஃப்பை அழிக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய வார்த்தையை வச்சு ஒருத்தவங்களுடைய லைஃப்பை அழிச்சிங்கன்னா பில்லி சூனியம் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆவிக்குரிய உலகம் இந்த எலமெண்ட்ஸ், இந்த பஞ்சபூதங்களும் தொடர்புடையதாக இருக்குது. எப்படி காணக்கூடிய உலகத்தில் இந்த எலமெண்ட்ஸில் ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுனால சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்தா என்ன ஆகுது? காணக்கூடிய உலகத்தில் அட்டாக் பண்ண முடியுது. அந்த மாதிரி இவங்க ஆவிக்குரிய உலகத்தில் போயிட்டு இவங்களுக்கு ஒரு அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னு நடத்துகிறாங்க பாருங்க. ஸோ ஆவிக்குரிய உலகத்தை எது கண்ட்ரோல் பண்ணுது? வார்த்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஆவிக்குரிய உலகத்தினால எது கண்ட்ரோல் பண்ணப்படுது? இந்த பஞ்சபூதங்கள் கண்ட்ரோல் பண்ணப்படுது. வார்த்தை, ஆவிக்குரிய உலகம், பஞ்சபூதம். இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
இதுதான் விட்ச்கிராஃப்ட். இந்த பஞ்சபூதங்கள்னாலையும் இந்த மந்திரவாத சக்தியினாலையும் உங்க மேல கிரியை செய்ய முடியாது அப்படின்றது தான் இங்க இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போறாங்க. போறப்போ நிறைய ராஜாக்களை கிராஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிட்டு கானான் தேசத்துக்கு நேராக போறாங்க. அப்போ அதுல ஒரு ராஜா இருக்கிறான். இவங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டு வராங்க, அடுத்து நம்ம தேசத்தின் வழியா தான் வராங்க, நம்மளையும் அட்டாக் பண்ணி இவனுங்க காலி பண்ணிடுவாங்க. இவங்களை நம்ம நேச்சுரலா அடிக்கணும்னா நம்மளுடைய பலத்தினால இவங்களை அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த எலமெண்ட்ஸை பயன்படுத்தி, இந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்தி ஆவிக்குரிய பிரச்சனை இவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியா இவனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமை கொண்டு வர்றதுக்கு தீர்மானிக்கிறாங்க. என்ன பண்றானா, பீலையாம் அப்படின்ற இஸ்ரவேல அல்லாத ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வரான். இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி கிடையாது பாருங்க. இவன் பில்லி சூனியம் மற்ற தெய்வங்களை வணங்குறதுல பழக்கமுடைய ஒரு நபர். இவன் தான் பீலையாம். இவனை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுட்டா அவ்வளோதான், இவங்களுடைய ஆட்டத்தை நம்ம முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனை ஒரு மலையின் மேலே நிற்க வச்சுட்டு இவங்களை சபி அப்படின்னு சொல்றப்போ அவன் சபிக்கிறதுக்கு புறப்பட்டு போறான். ஆனால் அவனால் சபிக்க முடியலை. அவனுடைய வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணி ஆசீர்வாதமான வார்த்தையினால நிரப்புறாரு. அப்போ கிறிஸ்தவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, இந்த பில்லி சூனியத்தினாலையும் இந்த மந்திரவாத சக்தியினாலையும் தாக்கப்படுகிறவர்களாக அல்ல, இந்த பஞ்சபூதங்கள்னால இதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர்களாக அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் அப்படின்றோம். நேச்சுரல் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாத ஒரு சூப்பருக்குள்ள இருக்கிறீங்க. தட் இஸ் கால்ட் சூப்பர் நேச்சுரல். இப்போ வந்து இவங்களை சபிக்கணும்னு முடிவு எடுக்கும் போது ஆண்டவர் அவனுடைய கண்ணை திறந்து விடுறாரு. இப்போ அவன் பார்த்துட்டு சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்னு வாசிக்கலாம். என்னாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த பீலையாம் யாருன்னா, இருக்கிறதுலே பயங்கரமா மந்திரவாதத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். இவன் ஒரு மனுஷனை சபிச்சுட்டா அவன் லைஃபே க்ளோஸ் ஆயிரும்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு விச்சை கொண்டு வராங்க. ஆனால் இவனால் கூட இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியலையா. ஆண்டவர் அவன் வாயில் இருக்கக்கூடிய வார்த்தையை மாற்றிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்னா ஒன்றதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. மந்திரவாத சக்தியினால் நீங்கள் தாக்கப்படுறதுக்காக கிடையாது. உங்கள் நிமித்தம் அந்த மந்திரவாத சக்திகள் தாக்கப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே தன்னுடைய கோலை கொண்டு வந்து நீட்டும் போது இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள், அந்த மெஜிஷியன்ஸ், அந்த மந்திரங்களை சொல்லக்கூடியவங்க, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கோலை கொண்டு வந்து நீட்டுறாங்க. மோசேயனுடைய கோல் என்ன ஆகுது அப்படின்னா சர்ப்பமா மாறுதுன்னு நம்ம பார்க்குறோம். மந்திரவாதிகளுடைய கோலும் சர்ப்பமா மாறுது. அவங்ககிட்டையும் சில பவர் இருக்குது, மோசேக்கிட்டையும் பவர் இருக்குது. அப்போ ரெண்டு பேர்ட்டையும் பவர் இருக்குது என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. மோசேயனுடைய கோல் சர்ப்பமாக மாறிச்சு பாருங்க, அது மற்ற சர்ப்பங்களை மற்ற கோலை விழுங்கிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பவர் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட அவங்கள தாண்டி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஐயையோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க பிரதர், அவங்க ரொம்ப மந்திரவாதிகள், ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவோட இருக்கிறீங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் மறந்துடுறீங்க. இந்த சர்ப்பம் விழுங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா the greater authority அடையாளப்படுத்துது. அவங்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களுக்கு அந்த வல்லமைக்கு மேல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதோ சத்துருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சிறுத்தை பவர்ஃபுல்லானது தாங்க. அது காட்டில் இருக்கக்கூடிய நிறைய மிருகங்களை அடிச்சு சாப்பிடுது. ஆனா சிறுத்தை தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிங்கம்னு ஒன்று இருக்குது. சிங்கத்துக்கு முன்னாடி இந்த சிறுத்தை கம்மியான பவராக இருக்குது. கிறிஸ்தவர்கள் யாராக இருக்காங்கன்னா சிங்கங்களாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாததுனால சிறுத்தை கூட கொண்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பில்லி சூனியத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? பில்லி சூனியத்தை பற்றி பாதிக்கப்படுன்றதை பற்றி எத்தனையோ ஊழியக்காரவங்க பேசியிருக்கிறாங்களே. ஏன் என்னோட வாழ்க்கையில் கூட நான் கிறிஸ்தவனாக இருந்து பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறேனே. இப்பேற்பட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விளக்குறேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த பில்லி சூனியம் எனக்கு விரோதமாக யாராவது பண்ணிட்டா நான் என்ன பிரதர் பண்ணுறது? அந்த நேரத்தில் நான் எப்படி பிரதர் ஜபிக்கிறது? நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணா அது அவர்களுடைய தலையின் மேலேயே திருப்பப்படும். யாராவது உங்களுக்கு விரோதமா இவன் லைஃப் நல்லா இருக்க கூடாது, இவன் இப்படி முடிஞ்சிடணும்னு சொல்லும் பொழுதே, அதை செய்யும் பொழுதே அந்த செயல் அது அவர்களுடைய தலையின் மேல திருப்பப்படும் அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னுடைய வார்த்தைகள் கிடையாது, வேத வசனத்துல இருக்க வார்த்தை. நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 24வது அதிகாரம் 9வது வசனம். சிங்கம் போலவும்
துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இந்த பிலேயாம் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைடை போய் பார்த்துட்டு, சரி இவங்களை நம்ம இன்னைக்கு போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா அவனுக்கு தெரியறது பாருங்க, அவங்க ஒரு சிங்கம் போல தெரியுறாங்க, சாதாரணமாக தெரியல பாருங்க. இவன் அவங்களுக்கு முன்னாடி சாதாரண டம்மி பீஸா தெரியுறான். இப்போ அவன் சபிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனே சொல்றான், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போனா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இன்கேஸ் என்னுடைய வாயை திறந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் சபிச்சேன் அப்படின்னா அது அவங்க மேலே போய் படாது. ஆண்டவர் அதனால என்ன தடுக்கல. இப்போ நான் அவங்கள சபிச்சேன் அப்படின்னா அந்த சாபம் என் சைடு திருப்பப்படும். இந்த பாலாக் ராஜா கூப்பிட்டு உன்னை சபிக்கிறதுக்கு சொல்லியிருக்கான்ல, அவங்க ஆவிக்குரிய நிலையில எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சேன்னு அவ்வளோ இன்சிடென்ட்டே ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிலேயாம் சபிச்சிருந்தாலும் அது இவனுடைய தலையின் மேலே தான் திருப்பப்பட்டிருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ரெயின்ஹார்ட் போங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்க. அவருடைய க்ரூசைடில் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பேர் வருவாங்க. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் பண்ணார். சவுத் ஆப்பிரிக்கானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பில்லி சூனியத்துக்கு ஒரு பேர் போன ஒரு நாடு. அந்த நாட்டில் போயிட்டு அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 4 மந்திரவாதிகள், 4 பில்லி சூனியம் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருடைய கூட்டம் பெருசாக போய்கிட்டு இருக்கு, நம்மளுடைய பிஸ்னஸ் அடி ஆகிக்கிட்டு இருக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. இவர் ஒரு இடத்துக்கு வந்தார் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பில்லி சூனியத்தை காலி பண்ணி விட்டு போயிடுறாரு. இப்போ இவருக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பில்லி சூனியம் பண்ணக்கூடியவங்க அவருடைய கூட்டத்துக்கு வராங்க. ஒருத்தன் அந்த முக்குலையும், ஒருத்தன் ரைட்லையும், ஒருத்தன் லெஃப்ட்லையும், 4 திசையிலையும் நின்று நம்ம ஒரே நேரத்தில் மந்திர வார்த்தைகளை இவருக்கு விரோதமாக கூறுறோம். இப்படி மந்திர வார்த்தைகளை சொல்லும் போது ரெயின்ஹார்ட் போங்கே கை கால் விளங்காம அந்த ஸ்டேஜில் இன்னைக்கு விழ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திர வார்த்தைகளை 4 திசைகள்லையும் நின்று இந்த மந்திர வார்த்தைகளை சொல்றாங்க. ரெயின்ஹார்ட் போங்கே கரெக்டாக மைக்கை வாங்கிட்டு ஹalleluya அப்படின்றாரு. இந்த மந்திரவாதிகளுடைய வார்த்தைகள் ஒன்றுமே செயலற்று போயிட்டு ஒன்றுமே நடக்கலை. இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம மந்திரங்களை சொன்னால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இவர் பாதிக்கப்படலன்னு ஷாக் ஆயிட்டு, சரி இவருக்கு நம்ம மந்திரம் பண்ணணும்னா நம்ம இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கூட்டு வரணும். வேர்ல்டுலேயே பெரிய ஒரு பில்லி சூனியம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களை கூட்டு வந்தாங்க, ஒரு அம்மாவை. இவங்க மந்திரவாதம் பண்ணால் யாருமே தப்புனது கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவங்க மேல மந்திரம் பண்ணுங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா மந்திர வார்த்தைகளை, பில்லி சூனிய வார்த்தைகளை ரெயின்ஹார்ட் போங்கேக்கு நேரா விட்டுருக்குது. இதை விட்டா ரெயின்ஹார்ட் போங்கே இன்னைக்கு காலின்னு நினைக்கும் போது அவர் மறுபடியும் வந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஹalleluya அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன மாத்திரத்தில் இவ சொன்ன அந்த மந்திர வார்த்தைகள் மறுபடியும் இவ மேல ரிட்டன் ஆயிட்டு அந்த இடத்துல ஆஸ்துமா வந்து இழுத்துக்கிட்டு கீழே கடந்தா அப்படின்றாங்க. என்ன ஆயிருக்குன்னா அந்த மந்திர வார்த்தைகள் இவ மேலேயே திருப்பப்பட்டிருக்கு. இவ சொல்லியிருக்கா, டக்குன்னு என்னை இந்த கூட்டத்தை விட்டு திருப்பி வெளியே கொண்டு போயிருங்க, இல்லை இந்த மந்திர வார்த்தைகள் என்னையே தாக்க ஆரம்பிச்சிருச்சுட்டா. இதுதாங்க நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது, நம்மளை பார்த்து அது பயப்படணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். சரி பிரதர், நான் பாவம் பண்ணியிருந்தா, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் பரிசுத்தமா வாழ்றவங்க, பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க, அவங்கள தான் தாக்காது. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணி நான் ஒரு பாவத்துக்குள்ள இருந்தேன் அப்படின்னா பில்லி சூனியம் என்னை தாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு பரிசுத்தவான்கள்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பாவமே பண்ணாதவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவு குறைகள்லையும் அவ்வளவு பாவத்திலையும் அவங்க இருந்தவங்க. ஏன் சொல்ல போனா அவங்கள விட நம்ம பெட்டரா இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவு பாவங்கள்ல இருந்தவங்களாலேயே பில்லி சூனியம் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலாக் ராஜா இந்த பீலியாமை கொண்டு வந்துட்டு, சரி ஒரு மலைக்கு போய் நம்ம சபிக்க ட்ரை பண்ணோம், நம்மளால சபிக்க முடியல, இன்னொரு மலைக்கு போவோம். ஏன்னா நீ அந்த மலையிலேருந்து மொத்த கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற, மொத்த கூட்டத்தையும் உன்னால் சபிக்க முடியல, ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் பார்ப்போம். அந்த சின்ன கூட்டம் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, இந்த பில்லி சூனியம் அந்த சின்ன கூட்டத்தின் வழியாக நுழைஞ்சு அவங்கள தாக்குமேன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். அங்கேருந்து உன்னால் சபிக்க முடியும்னு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறான், இன்னொரு மலைக்கு. இப்போ அந்த மலைக்கு போனோடனே கர்த்தர் அவங்களுக்கு எப்படி வெளிப்படுறாருன்னு பாருங்க. என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ போய் பார்த்தா யாக்கோபுல அவர் அக்கிரமத்தை பார்க்கலையா, இஸ்ரவேல்ல அவர் குற்றத்தை கண்டுபிடிக்கலையா.
அப்போ பாவத்தின் வழியாக கூட இவங்கள நம்மளால் சபிக்க முடியலைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏங்க, ஒரு இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு கீழே அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் நானும் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். உங்களுடைய பாவம் பெருசா அவருடைய ரத்தம் பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவருடைய ரத்தம் உங்களை பாதுகாக்குது. உங்களுடைய பாவத்தினால உங்களுக்குள்ள பில்லி சூனியத்தை கொண்டு வர முடியாது. இவ்வளவு மோசமானவர்களுக்கே ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கு கொடுக்கறது அதை விட ஜாஸ்தி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த பீலேயாமுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு ஒன்றே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, இவங்களை நம்மளால் சபிக்க முடியாது. இவன் சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்ன்றதை அவன் கண்ட போதுன்னு இருக்கு. சரி, அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களை அழிக்கணும் அப்படின்னா இவங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா அடுத்த அதிகாரத்திலேயே இவங்க எந்த தேசத்தில் இருந்தாங்களோ அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குறதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில மந்திரவாதிகளோடையே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விபச்சாரிகளோடையே விபச்சாரம் பண்ண வச்சாங்க அப்படின்ட்டு போட்டிருக்குது. அதை பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா கர்த்தர் இவங்களை தண்டிக்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. ஏன்னா 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல என்னது, மற்ற தெய்வங்களை அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய தெய்வங்களே வணங்க வச்சிட்டாங்களே, அதனால் இப்போ தண்டனை உண்டாகுது. நம்ம நினச்சா அழிக்க முடியாது, அவங்கள நினச்சா மட்டும்தான் அழிக்க முடியுன்றது மற்ற தேசத்தானுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் அப்போ எப்படி பிரதர் கிறிஸ்தவர்கள் மேலே பில்லி சூனியம் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் நினச்சாதான் முடியும். என்னது பிரதர், நான் நினச்சதுனால தான் என் வாழ்க்கையில் பில்லி சூனியம் வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தமிழில் வார்த்தை இருக்குது பாருங்கள், சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது. நீங்கள் தான் உங்களுடைய சொந்த செலவில் ஒரு சூனியத்தை வச்சுருக்கிறீங்க. எப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். ஈவன் so we when we were children were in bondage under the elements of the world. இங்கே ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சில்ட்ரனாக இருக்கும்போது நம்ம பாண்டேஜ் அண்டர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த எலமெண்ட்ஸுக்கு கீழே அடிமைப்பட்டவர்களாக இருந்தீங்களா, அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்கு கீழே அடிமைப்பட்டவர்களாக இருந்தீங்களா? அப்போ குழந்தை அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறான், அப்போ வளர்ந்த புருஷன் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்க மாட்டான். இந்த அதிகாரத்தில் பவுல் நியாயப்பிரமாணத்தோடு இதை ஒப்பிட்டு பேசுகிறாரு. ஆனால் நடுவில் இந்த சப்ஜெக்டை கொண்டு வரும்போது சொல்கிறாரு, குழந்தையாக இருக்கக்கூடியவன் அடிமையாக இருக்கிறான். குழந்தைக்கு அடிமைக்கு வித்தியாசம் கிடையாது. ஒரு சின்ன குழந்தை ஓனராக இருந்தால் கூட அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா தன்னுடைய வீட்டில் அதிகாரத்தை செலுத்த முடியாது, ஏன்னா அது குழந்தையா இருக்கிறதுனால. ஆனால் அதுவே ஒரு வளர்ந்த நபராக இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த இடத்துல அதிகாரத்தை செலுத்த முடியும். கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னும் பில்லி சூனியத்தினால தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையா இருக்கிற அறிவு தான் இருக்கே தவிர்த்து அவனுக்கு வளர்ந்த நாலேஜ் கிடையாது. ஒரு குழந்தைய ஈஸியாக ஏமாத்திடலாம். கிறிஸ்தவர்கள் இன்னும் பில்லி சூனியத்தில் தாக்கப்படுறதுக்கான காரணம் அவங்களுடைய அறிவு குழந்தையினுடைய அறிவுக்கு ஈடாக இருக்கிறதுனால தான் அவங்க அதில் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதர், அப்போ குழந்தையா இருந்தால் பில்லி சூனியம் தாக்குமா? அப்போ நான் புதுசாக தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள அப்படி ஒன்றும் வளரல பிரதர், அப்போ என்னை பில்லி சூனியம் தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கே குழந்தை அப்படின்னு நான் சொல்கிறது வார்த்தையை குறிச்சிருக்கிற அறிவை பற்றி தான் நான் பேசுகிறேன். அது குழந்தைன்றது என்ன தெரியுமா, இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்காக ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது தான் குழந்தை. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய போதகர்கள் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறது இந்த பேபி நாலேஜுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு புருஷன் ஆகுறதற்கான அறிவை அவங்களுக்கு சொல்லி தரல அப்படின்னு அர்த்தம். புருஷனாக இருக்கக்கூடிய அறிவு என்ன தெரியுமா, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இந்த பில்லி சூனியத்தினால ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. குழந்தையா இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு கீழே அடிமையாக இருந்தீங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்த போதோ இந்த எலமெண்ட்ஸுக்கு கீழே நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக கிடையாது. இதனால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வளர்ந்த ஒரு மனப்பான்மைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. நான் உலகத்தான் அல்லாதனால இந்த உலகத்தில் இருந்த இயற்கை என்ன கட்டுப்படுத்த முடியலை, நான் இந்த இயற்கையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த இயற்கையினால எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியல, நான் இந்த இயற்கையின் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தேன். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு இருக்குது. அவன் இருக்கிறான், அது உண்மைதான், அந்த வல்லமை இருக்குது உண்மைதான். ஆனால் இயேசுன்ற நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதற்கு நான் அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன். இந்த இயற்கைக்கு கீழே நான் கட்டுப்பட்டவன் அல்லன்ற ஒரு அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் புருஷன் ஆயிட்டீங்க,
நீங்கள் பயங்கரமான உபவாசம் போடணும், நீங்கள் அமாவாசை அன்னைக்கு ஜெபம் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் புருஷராக முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் அமாவாசை அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பில்லி சூனியம் உங்களை தாக்கிரும் அப்படின்ட்டுவாங்க. அது கிடையாது. என்ன பில்லி சூனியத்தினால தாக்கப்பட முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. இதுதான் புருஷர் ஆறதே தவிர்த்து புருஷர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. பவுல விஷப்பாம்பு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது அப்படின்னு இருக்குது. விஷப்பாம்பு என்னது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். விஷம்ன்றது நிலத்திலிருந்து வந்த ஒரு எலமெண்ட் பவுலுடைய கையை கவ்வி இருக்கும்போது விஷம் அவனுடைய சரீரத்தின் மேலே ஏறலை, விஷம் அவனுடைய சரீரத்தின் மேலே கிரியை செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரதர், அவங்க பில்லி சூனியம் பண்ணிட்டா நான் என்ன பிரதர் பண்ணுறது, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க பிரதர், இப்படி பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உங்களை ஒன்றுமே செய்யாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அப்படின்ட்டு இருக்குது. இதோ சர்ப்பங்களை எடுக்கவும் அப்படின்னு இருக்குது. நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சர்ப்பங்களை எடுக்கிறதுனா என்ன? லிட்டரலாக போய் சர்ப்பத்தை எடுக்கிறதா? சர்ப்பத்தை எடுக்கிறது கிடையாது. சர்ப்பம்ன்றது இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட் கண்ட்ரோல்ஸு. இதுவே உனக்கு அகெயின்ஸ்டாக வந்தாலும், இதுவே உனக்கு எதிரடையாக வந்தாலும் ஒன்றை அதால் தாக்க முடியாது அப்படின்றாரு. இதெல்லாம் குறித்து யோசிக்காதீங்க. பிரதர், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பிரதர், என் சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கலந்து கொடுத்து எனக்கு பில்லி சூனியமும் மந்திரவாதமும் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பிரதர் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, விசுவாசிங்க. அதை என்கிட்ட கிரியை செய்யாதுன்னா கிரியை செய்யாது. நீங்கள் அதை உட்காந்து பிரேக் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் விசுவாசிக்கும் போதே அதனுடைய வல்லமே அது செயலிழந்து போகிறத பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இங்கே பாடுறோம், இங்கே ஒரு எலும்பிச்சை பழம் இருக்குது, அந்த எலும்பிச்சை பழத்தை தாண்டி போகாத, அதை சுற்றி போன்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த எலும்பிச்சை பழத்தை மிதிச்சுட்டு நான் போனேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, எனக்குள்ள கிறிஸ்து ஜீவிக்கிறார், இந்த வல்லமைகளுக்கு மேலாக ஒரு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அது என் லைஃப்பில் கிரியை செய்கிறது கிடையாது. உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? இது என்ன ஆகும், அது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஃபியர் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்து தியானம் பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். வேத வசனத்தில் போட்டிருக்குது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு இருக்கு. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் அப்படின்னு இருக்குது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார்னு இருக்கு. எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களும் எவ்வளவோ பெரிய வசனங்களும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இதை விசுவாசிக்காம அவன் நமக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ண போறான், ஐயையோ அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு யோசிக்கிறது தான் குழந்தைகளுடைய எண்ணம். சரி, இப்போ எப்படி பிரதர் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இயேசுவை அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன், எப்படி என்ன பில்லி சூனியம் தாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே காரணம்தான். ஒன்று, உங்களுடைய சாயல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ரெண்டு, உங்களுக்குள்ள இருக்கிற பயம். இதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா பயம். இந்த கிறிஸ்தவர்கள் பயப்படுறதே எதுக்கு தெரியுமா? இந்த பில்லி சூனியத்துக்கு தான். பயத்தினால தான் இது உள்ள என்ட்ராச்சே தவிர்த்து வேற எதுனாலையும் என்ட்ராகலை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கம் தன்னை ஒரு பூனைனே நினச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாக. இப்போ திடீர்னு ஒரு நாள் அது நாயை பார்க்குது. இப்போ அந்த நாய் அந்த சிங்கத்தை பார்த்து குறைக்குது. இப்போ அது அங்கேருந்து என்ன பண்ணும்? தப்பிச்சு ஓடி போகும். ஏன்னா பூனை நாயை பார்த்தா என்ன பண்ணும்? ஓடிடும். இப்போ அது சிங்கமாக இருக்குது. அது தன்னை பூனைன்னு நினச்சதுனால, அதனுடைய சாயல் என்னன்றது அதுக்கு தெரியாததுனால அதுக்குள்ளே பயம் என்ட்ராச்சு. பயம் என்ட்ரானதுனால அது அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. சாதாரண ஒரு நாய்க்கு முன்னாடி அவ்வளவு பெரிய சிங்கம் தோற்கடிக்கப்பட்டதுக்கான காரணம் சாயல் என்னன்றது தெரியலை. சாயல் என்னன்றது தெரியாதனால பயம் அதற்குள்ளே நுழைஞ்சிருச்சு. ஏசுட்ட பேதுரு கேட்குறான், இந்த கடலில் நடந்து வர்றபடி எனக்கு கட்டளை இடும்ன்றான். ஏசு சொல்கிறாரு, வான்றாரு. இவன் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். ஆனால் அடி எடுத்து நடக்கும்போது சுற்றி இருக்கிற காற்றை கவனித்து பார்க்குறான். ஐயையோ இது பலமாக இருக்கேன்னு சொல்லி அவன் பயந்து அமிழ்ந்து அப்படின்னு இருக்கு. இப்போ அவன் அமிழ்ந்ததுக்கான காரணம் என்ன? இயேசு அவன் கூட இல்லாதனாலயா, இல்லை அவனுக்கு விரோதமாக சூழ்நிலை இருந்ததுனாலயா, இல்லை காற்று பலமாக இருந்ததுனாலயா? எதுவுமே காரணம் கிடையாது. அவன் பயந்தான், பயந்ததுனால அமிழ்ந்தான். இதுதான் மேட்ரு. இயேசு கூட இருக்கிறாருன்றதை அவன் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி தண்ணிக்குள்ளே போவேன்னு நினச்சிருப்பான். ஐயையோ இயேசு கூட இருக்கிறாரு, ஆனால் காற்று பலமாக இருக்கே, வேற ஒரு சைடு திரும்பிட்டான். இப்படி திரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த போதகர்கள் தான். ஃபஸ்ட்டு இந்த பில்லி சூனியத்துக்கு பயப்படுறதுக்கான முக்கியமான ரீசன் பாஸ்டர்ஸ் தான். பில்லி சூனியம்னா என்னன்னு தெரியுமா? நீ அமாவாசை அன்னைக்கு ஜெபம் பண்ணலை அப்படின்னா, நீ ஒழுங்காக பைபிள் வாசிக்கலை அப்படின்னா, நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு வரலை அப்படின்னா, நீ ஒழுங்காக காணிக்கை கொடுக்கல அப்படின்னா பில்லி சூனியம் உன்னை தாக்கும் அப்படின்னு இவங்கள பயமுறுத்தி வச்சிடறாங்க. இவங்களும் இந்த பயத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து 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 பில்லி சூனியம் என்னை தாக்கிருச்சுன்னு சொல்லி அந்த மனப்பான்மைக்குள்ளே போகிறாங்க. அதனாலே அவங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு அவங்க இடம் கொடுத்துட்றாங்க.
இதுதான் நடக்குது. இந்த பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. எனக்கு எத்தனையோ விதமான கால்ஸ் வந்திருக்குது. எனக்கு ஒருத்தவங்க சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, பிரதர் நான் ஒரு பாஸ்டருக்கு கால் பண்ணேன், அவர் உங்களுக்கு பில்லி சூனியம் தாக்கி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா காணிக்கை அனுப்புங்க, உங்களுக்கு நான் இந்த பில்லி சூனியத்தை போக வைக்கிறதுக்கு நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த அம்மாவும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 8 லட்ச ரூபா அவங்களுக்கு அனுப்பியிருக்கு அந்த ஊழியக்காரனுக்கு. அந்த ஆளுக்கு ஆசை வாங்கி அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். இந்த மாதிரி பல ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்லி சூனியத்தை ஒரு வியாபாரமாக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய சாயல் என்னன்றதை உங்களை மறக்க வச்சு அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்றதை மறந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க, அவர் வீட்டுக்கு அவரை பார்க்குறதுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு. இவர் ஊழியக்காரன்றது தெரியாது, பார்க்க வந்த பாஸ்டருக்கு அவர் வந்துட்டு அவருக்கு நல்லா ஜெபம் பண்ணி ஆன்னு சொல்லிட்டு, நான் உங்கள் மேலே ஒரு பில்லி சூனியம் இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்ட்டாரு. இவர் பாஸ்டரு, இவர் ஊழியம் பண்ணுறவர், இவர் நிறைய இடத்துல போய் சுவிசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். உங்கள் மேலே ஒரு பில்லி சூனியம் இருக்கிறத நான் பார்க்குறேன், உங்கள் பில்லி சூனியத்தை நான் உடைக்கணும், அதை உடைக்கிறதுக்கு ஒரு 3 நாள் எனக்கு தேவைப்படுது, உங்கள் வீட்டில் வந்து நான் விசேஷமாக ஜெபம் பண்ணேன் அப்படின்னா உங்களுடைய பில்லி சூனியம் உடஞ்சிருன்ட்டார். வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட் என்னென்னா அந்த 3ஆவது நாளில் நீங்கள் ஒரு பெரிய காணிக்கை எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்லி சூனியத்தை உடைக்க இப்படி பண்ணணும், பில்லி சூனியத்தை உடைக்க அப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர்த்து உங்களுடைய சாயல் என்ன அப்படின்றத உங்களுக்கு டீச் பண்ணுறதே கிடையாது. அதனால் பாஸ்டர்ஸ் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த போதகர்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறது எவ்வளவு மோசமாகவும் எத்தனை பேரை தாக்கிட்டு இருக்குன்றது கூட அவங்க தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க தொடர்ந்து அவங்ககிட்ட ஜெபம் பண்ண வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா டக்குன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உன் லைஃப்பில் எந்த ஆசீர்வாதமும் வரலையா, பில்லி சூனியம். இவங்களால ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா பில்லி சூனியத்தை ப்ளேம் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ பில்லி சூனியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அது உங்கள் மேலே கிரியை செய்யாதுன்றது தான் இவ்வளோ நேரம் நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது அந்த மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அதனால் இவங்களும் நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறது என்ன அப்படின்னா, பில்லி சூனியம் இருக்குன்னு ஒருத்தவங்க மேலே கண்டுபிடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஆவியிலேருந்து அவங்கள விடுதலை ஆக்குறதற்கான வல்லமையும் அதிகாரமும் உங்களிடத்துல இல்லையா அப்படின்றது என்னுடைய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏதாவது ஒரு ஊழியக்காரன் உங்களை பார்த்து உனக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த ஊழியக்காரனுடைய கனெக்ஷனை கட் பண்ணி அந்த ஊழியக்காரன்ட்ட பேசாதீங்க. ஏன் அப்படின்னா அப்படி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு சொல்கிறாங்கன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கும் அவங்கக்கிட்ட அத்தாரிட்டி இருக்கணும். ஏன்னா பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊழியக்காரவங்களும் எந்த அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணலாம், உனக்கு இந்த ஆவி இருக்குது என்னால் விரட்ட முடியலை அப்படின்லாம் சொல்லலை, நீ பெரிய ஊழியக்காரனை பாரு. இப்படி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இல்லை. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் நான் பயத்தின் வழியாகவே என்னுடைய வாழ்க்கையில் பில்லி சூனியத்தை நான் அனுமதிச்சிட்டேன், இப்போ இந்த பில்லி சூனியத்தை நான் எப்படி பிரதர் பிரேக் பண்ணுறது, இல்லை வேறு யாருக்காவது ஒரு பில்லி சூனியம் இருக்கும்போது நான் அதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். சிம்பிளா இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லும் போதே பில்லி சூனிய கட்டுகள் உடைக்கப்படும். சாதாரணமா இன்னைக்கு ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இப்போதான் ரட்சிக்கப்பட்டிருக்கானா அவன் எந்த ப்ராசஸ்குள்ளேயும் போக தேவையில்ல. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு சொல்லும் போதே பில்லி சூனிய கட்டுகள் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்பட்டு போயிடும். உங்களுடைய பயத்தினால நீங்கள் சிலதை உங்களுடைய லைஃப்பில் இன்ன வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும்னு சொல்லும் போதே அந்த கட்டுகள் எல்லாமே பிரேக் ஆகும். இயேசுவின் நாமன்றது இந்த பூமியில் மட்டும் கிடையாது, வானத்திலையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்தில் பூமியில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நான் சொன்ன 5 பஞ்சபூதங்கள் மேலேயும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் மேலேயும் எல்லாத்தின் மேலேயும் இந்த இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் அது பிரேக் ஆகும். உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குங்க. பில்லி சூனியம் எதனால் உருவாக்கப்பட்டுச்சு? வார்த்தையினால் உருவாக்கப்பட்டுச்சு. வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட ஒன்றை வார்த்தையினாலேயே உங்களால் அழிக்க முடியும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயின்னு இருக்கு. ஆண்டவர் குற்றப்படுத்த மாட்டார். உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒன்று எழும்பும் போது, எந்த நாவு எழும்பும் போது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பிரேக் இட் அப்படின்னா அது உடைக்கப்பட்டுரும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லும் போதே அது சத்துருவனுடைய
அவனுடைய பாளையத்துக்குள்ளே போயிடும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு சொல்லும் போதே எவன் அனுப்பிச்சானோ அவனுடைய சைடு திருப்பப்படும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போதே அவன் உருவாக்கும் போதே அவன் மேலே உண்டாக ஆரம்பிச்சிடும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போதே அவன் சைடுக்கும் அவன் குடும்ப சைடுக்கு திருப்பப்படும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் போது எந்த வல்லமோ உங்களுக்கு அகெயின்ஸ்டா இவன் எழும்பக்கூடாது, இவன் திருமணம் ஆகக்கூடாது, இவன் லைஃப் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் யோசிச்சு சொல்றாங்கல்ல, அது அப்படியே அதமாக்கப்பட்டுரும். சரி பிரதர், இந்த பில்லி சூனியத்தை பற்றிலாம் யோசிக்காத ஒரு இடத்துல இருக்கணும், இந்த வல்லமையெல்லாம் என்னுடைய லைஃப்பில் செயல்படாத ஒரு இடத்துக்குள்ள விசுவாசத்துக்குள்ளே போகணும்னா ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும், என் மேலே இன்னும் சில பயங்கள்லாம் இருக்குது பிரதர், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு புது சீரீஸை டீச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். விசுவாசின் அதிகாரம் அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே உங்ககிட்ட ஒரு 3 மாதம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இந்த 3 மாத செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய விசுவாசம் அடுத்த கட்ட நிலைக்கு தட்டி எழுப்பப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது 3 மாதமும் நம்ம ஜூமில் வச்சுருக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் கிளாஸ் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 கிளாஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி, 12 அல்லது 16 கிளாஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. எவ்வளோ கிளாஸ் அப்படின்றது சரி எனக்கு தெரில. ஸோ நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன். அது வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நான் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், இந்த ஜூம் மீட்டிங்கில் அப்படின்ட்டு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இல்லை பிரதர் எனக்கு ஜூம் மீட்டிங்லாம் இல்லை, ஜூம்லாம் இல்லை, நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் இது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சேனல் பேர் ப்ராஃபட் விஜயராஜன் அப்படின்ற பேரில், இது விஜயராஜன் இருக்குது. இதில் சின்ன சின்ன செய்திகள் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் இன்ன வரைக்கும். பெரிய செய்திகள், நீளமான லென்த்தான மெசேஜஸ் எல்லாமே இனிமேல் அந்த சேனலில் வரும். நம்ம இதில் பேசாத நிறைய கண்டென்ட் அதில் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் கீழே கிடச்சிடும். ப்ளஸ் இந்த மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக நான் பர்சனலாக ப்ரேயர் பண்ணுவேன், உங்களுக்கு இன்னும் டீச் பண்ணுவேன். கரெக்டாக ஒரு 3 மந்த்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுடைய நிலை மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்த கட்ட விசுவாசத்துக்குள்ளே தட்டி எழுப்பப்பட்டு செல்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். இப்போ பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி எந்த பிரச்சனையோட, எந்த கட்டுகளோட, எந்த பில்லி சூனியம் எனக்கு அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இவங்க பயந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, இவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது இப்பொழுதே வாய்க்காதே போகட்டும் என்று நான் சொல்கிறேன். இவங்க எழும்பக்கூடாது, இவங்களுடைய குடும்பம் எழும்பக்கூடாது, இவங்களுடைய குடும்பம் அழிந்து விடணும்னு யார் உருவாக்கி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது இல் பொருளாவதாக என்று நான் சொல்லுகிறேன். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீங்கள் இவங்களை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறீங்க. இவங்க மேலே ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா மந்திர தந்திரங்களும் இவங்களுடைய லைஃப்பை விட்டு பிரேக் ஆகட்டும், எல்லா பயங்கள் நீங்கி போகட்டும். இப்பொழுதே இவங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பெரிய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் உண்டாயிருக்கட்டும். பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாமல் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் இந்த மீட்டிங்காகவும் ப்ரேயர் பண்ணுறதுக்காகவும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.